மாவட்டம் வாரியாக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று விழுப்புரம் மற்றும் திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்றைய விழுப்புரம் திருவாரூர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், நீண்ட நாட்களுக்கு பிறகாக அதிமுக அலுவலகம் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துடனான ஆலோசனை கூட்டத்தில் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விழுப்புரம் மாவட்டம் நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அவர்களுடைய பதவி என்பது பறிக்கப்பட்டது. பின்பு அவருக்கான அந்த பதவி எதுவும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு மோதல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக புதிதாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பசுபதிக்கும் அதே போல சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களுக்கும் இடையே அந்த தள்ளுமுள்ளு மோதல் போக்கெல்லாம் நீடித்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மெரினா கடற்கரைக்கு வந்து அங்கு இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதனை கொண்டு சென்று தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த சூழல் என்பதுதான் பார்க்க முடிந்தது. இதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்துடனான அந்த ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். புதிதாக பல நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவர்கள் அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு மேலதாளம் வழங்க உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பலூன்கள் எல்லாம் கட்டப்பட்டு நீண்ட வரிசையில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்துடனான அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிதாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அறிவுரைகள் இன்றைக்கு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.